நண்பர்களே வணக்கம். இன்றைய காணொளியில் மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன, இந்த நல்ல நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவனினுடைய திருமண நாளை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி எண்டுலேயோ மார்ச் ஃபஸ்ட்லேயோ வரும். சரிங்களா? அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் கட்டாயம் கண் விழித்திருக்க வேண்டும். இது முதல்ல. சிவனை நினைத்து தியானம் செய்யணும். வீட்டிலேயே சிவனை வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக சிவன் கோயிலுக்கு செல்லலாம். சிவபுராணங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலையில் இழந்தவுடனே நீராடி புது துணி அணிஞ்சிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு லிங்கத்தை சுற்றி பால் ஊற்றி வில்வ இலைகளை பறித்து போட்டு அதுக்கப்புறம் பழம் பூக்களை வைத்து அர்ப்பணம் செய்த பிறகு ஓம் நம சிவாய அப்படிங்கிற கோஷத்தை 108 முறையோ 1008 முறையோ 1008 முறையோ நம்ம உரு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லமாக அமர்ந்து தியானத்தில் உட்காந்து அந்த சிவ மந்திரங்களை ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை இவ்வளவு தான் லிமிட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இரவும் பகலும் முழுக்க கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. இந்த நாளில் எங்கே விசேஷமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல நல்ல விசேஷமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். காசியில் பார்த்தீங்கன்னா, காசியில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த அன்னைக்கு. அதை விட்டால் உஜ்ஜயினி, அதே மாதிரி அலகாபாத், இந்த மாதிரி பிரயோகராஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருவண்ணாமலையில் ரொம்ப அற்புதமான விசேஷமாக இருக்கும். அந்த நாட்களில் வெறும் காலோட கிரிவலம் சென்று வருவது மிகச்சிறப்பு. அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லைங்களா, பஞ்சபூதங்களினுடைய அரசன், அந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல விசேஷமாக இருக்கும். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 கிலோமீட்டர் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா, கிரிவலம் போகும்போது கால் வைக்கிற இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் அந்த அன்னைக்கு இருக்கும். அது மாதிரி போயிட்டு வர்றது நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். அந்த நாள் தான் சிவன் காசியில் இறங்கி மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய ஒரு நன்னாளாக கருதப்படுகிறது. சரிங்களா? இதில் இந்த நாளில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவன் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு விவாதம் வருது. யார் பெரியவர், எனக்கு பவர் அதிகமாக உங்களுக்கு பவர் அதிகமாக பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்களுக்குள்ள விவாதம் பெரிய அளவில் போயிட்டுருக்குது. அந்த விவாதம் முத்தக்கூடிய ஸ்டேஜில் சிவபெருமான் அங்கே லிங்க வடிவில் போகிறாரு. போயிட்டு என்னுடைய ஒளி எவ்வளோ லென்த்து போகுதுன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிட்டு வாங்க, அதனுடைய ஒளியினுடைய நீள அளவை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேருக்குனாலையும் அது செய்ய முடியல. அப்போ 2 பேரும் சரண்டர் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிவனை பார்த்து, அதாவது எங்கள் 2 பேருக்குனாலையுமே அதை செய்ய முடியல, சரிங்களா? அதனால் சிவனாகிய தாங்களே ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த மகா சிவராத்திரி நாளை தான் குறிப்பிடுகிறார்கள். இந்த நாட்களில் சிவனுக்கு ஸ்பெஷலாக 4 கால பூஜை நடைபெறும். அப்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இரவில் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் பூரா விழிச்சிட்டு இருந்துட்டு சாயந்தரம் அப்படியே ஒரு 6-7 மணிக்கு புறப்பட்டு அப்படியே ஒரு கோயிலாக போக ஆரம்பிச்சிங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஒன்று இந்த 4 கால பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கலாம், அல்லது பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கலாம். அப்போது
விடிய விடிய இந்த தரிசனங்களில் நீங்கள் கலந்துக்கும் போது அது மிகச்சிறப்பான ஒன்றா கருதப்படுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்கவே சுற்றுவேன். அந்த விடிய விடிய ஒரு இரவு முழுக்க நண்பர்களோட காரில் கிளம்புவோம். அதில் ஒரு சிலர்லாம் இப்போ இல்லாதால் அது அப்படியே அந்த வட்டத்தை கொஞ்சம் சுருக்கி இப்போ நான் இருக்கக்கூடிய ஏரியா அந்த தாலுக்கு லெவல்லையே பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி கிளம்புனா விடிய வரைக்குமே நிறைய கோயில் இருக்குது, சிவன் கோயில். அதெல்லாம் சுற்றும்போது அதுக்கே டைம் பத்தாது. ஸோ இந்த நாட்களில் நம்ம ருத்ராட்சம் அணிந்து கொள்வது மிகச்சிறப்பு. அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய உடை வெள்ளையாகவோ அல்லது காவியாவோ இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. இந்த நாள் முழுக்க நம்ம தியானம், யோகா, பஜனை, சிவநாமங்களை கூறிக்கொண்டிருப்பது, சிவ மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருப்பது, குறிப்பாக ஓம் நம சிவாய இந்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருப்பது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருமண தடை யாருக்காவது இருந்தது அப்படின்னா அந்த தடையை நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அறியாமையை போக்கும், நம்மோடு இருக்கக்கூடிய இருளை விளக்கும். இருள் மீன்ஸ் அது ஒரு டைப் ஆஃப் ஒன் ஆஃப் த இக்னோரன்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள்னு வச்சுக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவெல்லாம் போக்கி ஒரு சுபிட்சமான வாழ்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு மகா சிவராத்திரியையும் முறைப்படி நம்ம சிவனை வணங்க வேண்டும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இந்த லெஃப்ட் ஹேண்டுடைய மோதிர விரலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.